கும்ப ராசி நேயர்கள் இந்த குரு அதிசார பயிற்சிக்கு அப்புறம் என்ன மாதிரியான மனநல உளவியல் மாற்றங்களுக்கு ஆட்பட போறாங்க? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை. பட் அதுக்கு நான் ஒரு பெரிய வார்த்தையை விட்டு அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு கும்பம் நினச்சி ரெக்ரெட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த டெம்பர்ட்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அவங்களோட உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப ஹைப்பாக இருக்கும். அப்போது எப்போவுமே வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கும்பராசிக்காரங்க. என்ன காரணம்னா அவங்க சாதாரணமாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு வார்த்தையை விட்டு அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறுறதுக்கான வாய்ப்பு, பெரிய வடுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரி, என்ன ஒரு காரணமுமே இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது, டிப்ரெஸ்டாக இருக்குது, நல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறேன், டக்குன்னு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், நைட் டைம் ஆனால் எனக்கு ஆங்ஸைட்டி அதிகமாகுது. இதெல்லாம் சந்திரனோட கோளாறு, 6ஆம் அதிபதி சந்திரன் ஆகிறதுனால. அப்போது மனநலத்துலையும் வார்த்தையிலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ரொம்ப டிப்ரெஸ் ஆகுதுன்னா அதுக்கான தெரப்பியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதோ இந்த மாதிரியான டக்குன்னு இன்ஸ்டன்ட் சொல்யூஷனுக்குள்ளே நீங்களே உங்களை ஆட்படுத்திக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும்.